அதிமுக நிலைப்பாடு கழக எடப்பாடியா தான் கழக பொதுச் செயலாளர். அவர் பின்னால் தான் அதிமுக பின்னால் தான் இருக்கணும். அவர் தலைமையில் தான் இருப்பீங்க. ஆமா, அவர் தான் தலைவர். எங்களுக்கு அவர் தான் எடப்பாடியா தான் பொதுச் செயலாளர். அவர் தலைமையில் தான் இருக்கிறோம். அதெல்லாம் மாறுபட்டேன். அதிமுக நிலைப்பாடு கழக எடப்பாடியா தான் கழக பொதுச் செயலாளர். அவர் பின்னால் தான் அதிமுக பின்னால் தான் இருக்கணும். அவர் தலைமையில் தான் இருப்பீங்க. ஆமா, அவர் தான் தலைவர். எங்களுக்கு அவர் தான் எடப்பாடியா தான் பொதுச் செயலாளர். அவர் தலைமையில் தான் இருக்கிறோம். அதெல்லாம் மாறுபட்டேன். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். அவங்க அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, கொடுக்காத போறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்க தெரியாது. நம்முடைய வரலாறு அவங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி வந்தோம், எப்படி கட்சியில் இருக்கிறோம், எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம், எப்படி கட்சி நடக்கிறோம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினருக்கு தெரியும். அது அவங்க பதவி கொடுக்குறாங்க, கொடுக்கறதுன்னு அது அவங்களுடைய விருப்பம். அது அவங்களுக்கு கவலை இல்லை. நம்மளை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த நாளுனாலும் எப்பனாலும் என்னை சந்திக்கலாம். எப்ப முன்ன காலமே எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணாலும் நான் எப்படி முன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருந்தோம் அதே மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கு எல்லாம் உதவி வேணுமோ இந்த நாள்லாம் நீங்க என்னை உடம்புல எங்கிட்ட எம்எல்ஏ பதவி இருக்கு. அதனால அது கொஞ்சம் மரியாதை இருக்கு. அரசாங்கத்துல அதிகாரிகள் மதிப்பான். அதனால அந்த பதவியை பயன்படுத்தி உங்களுக்கு யாருக்கெல்லாம் நான் என்னுடைய பதவி உங்களுக்கு தேவைப்படுதோ, உங்களுக்கு இந்த பதவினால ஏதாச்சும் உங்களுக்கு வேலை நடக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய நாள்லாம் பழைய மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு துணையா இருப்பேன். எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பேன். இந்த இயக்கத்துக்கு துணையா இருப்பேன். நமக்கு பொறுத்தவரை நமக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியா தான் பொதுச் செயலாளர். எடப்பாடி எங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாம் போதும். அவர் பின்னாடி தான் நிற்கிறோம். அவரு தான் பொதுச்செயலாளர் சொல்றோம். அவருக்கு தான் நிற்கிறோம். ஆனா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால நெருப்புல திடீர்னு போது தான் நம்மளால ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இதுவுமே ஏன்னா நாங்கெல்லாம் பாண்டிச்சேரியில் போய் இருந்தோம். இதெல்லாம் புரியும் உங்களுக்கு எல்லாம் நல்லா கூட. அதெல்லாம் எப்படி ஆச்சு என்னன்னு தெரியும். நம்ம எல்லாம் ஒரே கோரிக்கை, நம்ம கேட்ட கோரிக்கை வெளியேந்து ஆதரவு கொடுத்ததான்னு சொன்னோம். நான் எங்கேயும் பேசல, என் பாட்டு முடிய உட்காந்துட்டேன். பேசணும் முன்னணி தலைவர்கள் தான் எல்லாமே. முன்னணி தலைவர்கள் பேசுவாங்க. என்ன இவங்க எல்லாம் சொல்றாங்க, புதுச்சேரி என்ன சொல்றாங்க, காதல் வாங்கினேன். என்ன நீங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க, எது நியாயம் எது தப்புன்னு பின்னாடி லைன்ல தான் உட்காந்து பார்த்துருப்பீங்க. பின்னாடி லைன்ல உட்காந்து எல்லாத்தையும் நான் மனசுல பதிவு வச்சு எப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னா நான் முடிவெடுக்க தவிர நான் எதனா சண்டைகிட்டலாம் நம்ம தெரிவிக்காதெல்லாம் நம்ம எதையும் சொல்லப்பட்டிருக்கோம். அதான் அந்த முடிவுகளால் ஒன்றுமே போல ஒரு வெளியிலிருந்து ஆதரவு அதுக்கு மத்தியில 10 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. அதனால நம்ம அதுக்கு போய் சேர்ந்தா நமக்கு உள்ளாட்சி தேர்தல் ஜெயிக்கலாம், அடுத்து சட்டமன்றத்துக்கு ஏதோ அழைச்சு போடலாம். இதெல்லாம் போய் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தா நம்ம 3வது இருக்கிறோம். கடந்த காலங்களை பார்க்கும்போது எல்லாம் நம்ம எடுக்கிற கட்சிகளுக்கு எடுக்கிற போய் எம்எல்ஏ ஆகிட்டே இருக்கலாம். இது நம்ம எடுக்கிற போய் அதுக்கு என்னவா தெரியல. நம்ம எந்த காரணம் நம்ம எடுக்கிறது தப்பா இல்ல ரைட்டான்னு தெரியல. எடுத்தவங்க பூரா பேரும் போயிட்டு எல்லாமே போயிட்டு எம்எல்ஏவும் அமைச்சரும் எல்லா கட்சியுமே எல்லாம் போயிட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு அவன் நம்ம யாரையும் எடுக்கிறான், அவன் சேர்க்கிறான். அவன் யாரையும் நீக்க மாட்டேங்கிறான். மற்ற கட்சியில அவன் சேர்த்து நேர்க்கிறான், அவன் நீக்கவே இருக்கிறான்.